ஸோ தமிழ் புத்தாண்டு அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு நல்ல ஆண்டா அமையணும், இந்த வருஷம் ஃபுல்லாவே நல்லா இருக்கணும் அப்படின்னா 12 ராசிக்காரர்களும் எல்லாருமே இதுல அடங்கிடுவாங்க இல்லையா? ஸோ 12 ராசிக்காரர்களும் அன்றைய தினம் என்ன விஷயங்களை மேற்கொள்ளணும், என்ன செய்யணும், இல்லை எந்த கோவிலுக்கு போகணும், என்ன பண்ணலாம்? 12 ராசிக்காரர்களும் பொது பரிகாரம் என்ன பண்ண பெட்டரா இருக்கும்னு நான் சொல்லுவேன் அப்படின்னா, புத்தாண்டு என்பது சூரிய பகவானுக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு நாளாக நமக்கு இருக்கிறது. அதை தாண்டி சூரிய பகவான் பூமியை நெருங்கி வரக்கூடிய காலகட்டம். அதனாலதான் சித்திரை மாதம் கத்திரி வெயில் வந்து மிகப்பெரிய அளவுல நம்மளால தாங்க முடியாத நிலையில இருக்கிறது. பொதுவா இந்த சித்திரை மாதத்திற்கு இந்த கடன் குறையும்னு நம்பப்படுகிறது. இதை பண்ணினா போதும் 12 ராசிக்காரர்கள். அதை தாண்டி இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, அன்று நம்ம வீட்டுல வந்து நம்மளுடைய 7 தலைமுறை செய்த சாபம் விலகும் புத்தாண்டு அன்னைக்கு இதை பண்ணினீங்கன்னா. காரணம், புத்தாண்டும் சதய நட்சத்திரத்தில் பிறக்குது, ராகுவுடைய நட்சத்திரத்துல பிறக்கிறதுனால. ஆனா இதை மட்டும் பண்ணி பாருங்க, சூப்பரான ரிசல்ட் இருக்கும். 12 ராசிக்காரர்களும் நல்லா இருப்பாங்க. சரியா? இதை பண்ணிதான் போறோம். இதுவை நீச்சப்படுத்துவது எப்படி, மகாலட்சுமி கடாட்சம் நமக்கு எப்படி கிடைக்கும், நம்ம எப்படியெல்லாம் இருந்தா மகாலட்சுமி தாயார் நம்ம இல்லம் தேடி வருவாங்க. நிறைய பதிவுகள் நம்ம பேசியிருப்போம், மகாலட்சுமி இல்லம் தேடி வர இதை செய்யுங்க. அதை நீங்களே டைரக்டா இந்த கிளாஸ் மூலமா கத்துக்க போறீங்க. குருஜி உங்களுக்கு கத்துக் கொடுக்க போறாங்க. இரண்டே நாள் தான் இந்த வகுப்பு. கண்டிப்பா மிஸ் பண்ணிடாம இந்த வகுப்புல ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி வகுப்போட முழு விவரங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஆன்லைன் கிளாஸை நீங்க அட்டன் பண்ணலாம். எங்க இருந்தாலும் தாராளமா ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணலாம். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர், பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்யசீலன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தி சாயி நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க குருஜி? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப சிறப்பா இருக்கு உங்க பதிவுகள் எல்லாம். நிறைய நல்ல விஷயங்கள் மக்களுக்காக தொடர்ந்து சொல்லிட்டு வரீங்க. அதற்கு முதற்கன் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கான டாபிக் வந்து நம்ம தமிழ் புத்தாண்டை பத்தி பேசியிருந்தோம். எந்தெந்த ராசிகளுக்கு சாதகமா இருக்கு, எந்த ராசிகளுக்கு பாதகம்லாம் பேசியிருந்தோம். ஸோ தமிழ் புத்தாண்டு அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு நல்ல ஆண்டா அமையணும், இந்த வருஷம் ஃபுல்லாவே நல்லா இருக்கணும் அப்படின்னா 12 ராசிக்காரர்களும் எல்லாருமே இதுல அடங்கிடுவாங்க இல்லையா? ஸோ 12 ராசிக்காரர்களும் அன்றைய தினம் என்ன விஷயங்களை மேற்கொள்ளணும், என்ன செய்யணும், இல்லை எந்த கோவிலுக்கு போகணும், என்ன பண்ணலாம்? பொதுவா எப்பொழுதுமே நான் விசேஷ தினங்கள்ல நிறைய கோவிலுக்கு செல்லுவதை அறிவுறுத்த மாட்டேன். வீட்டில் வழிபாடு செய்வது, அதுவும் தமிழ் புத்தாண்டுன்னு வரும்பொழுது வீட்டில் செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கு தான் அதிக முக்கியத்துவத்தை நான் என்ன பண்ணுவேன்னா மக்களுக்கு கொடுப்பேன். அதை தாண்டிய ஒரு அடிப்படையான விஷயம் என்னன்னா, புத்தாண்டு என்பது சூரிய பகவானுக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு நாளாக நமக்கு இருக்கிறது. அதை தாண்டி சூரிய பகவான் பூமியை நெருங்கி வரக்கூடிய காலகட்டம். அதனாலதான் சித்திரை மாதம் கத்திரி வெயில் வந்து மிகப்பெரிய அளவுல நம்மளால தாங்க முடியாத நிலையில இருக்கிறது. பொதுவா இந்த சித்திரை மாதத்திற்கு 12 ராசிக்காரர்களும் பொது பரிகாரம் என்ன பண்ண பெட்டரா இருக்கும்னு நான் சொல்லுவேன் அப்படின்னா, ஒரு கால சூழல் அறிந்து தானம் தருவதில் தான் பரிகார வெற்றி இருக்கிறது. இப்ப கால சூழல் அப்படின்னு வரும்பொழுது வெப்ப காலம். இப்ப வெப்ப காலம்னு வரும்பொழுது நிறைய மனிதர்களுடைய உடல் என்ன ஆகும்னா வெப்ப நோயால் பாதிக்கப்படும். அப்ப அவர்களுக்கு என்ன கொடுத்தா அவங்க மகிழ்வாங்க அப்படின்னா, ஒண்ணு தண்ணீர் பந்தல், இன்னொன்னு மோர் பந்தல், இல்லைன்னா நீர் திரவமுடைய பழங்களை வந்து தானம் கொடுக்கக்கூடிய ஒரு இருப்பிடம். ஸோ வாழ்க்கையில நாம இந்த வெயில் காலகட்டத்தில் இன்னொருவர் வயிறை குளிர்விக்கும் வகையில் ஏதாவது ஒரு நீர், மோர், தண்ணீர், பழப்பந்தல் அமைத்து அல்லது கூழ் கொடுத்து நம்மளுடைய சேவைகளை செய்தோம் அப்படின்னா சூரிய பகவானுக்கு ரொம்ப பிடிச்சிரும். இதன் மூலம் சகல பிதுர் சாபமும் தீர்க்கப்படுகிறதாக நம்பிக்கை. இன்னொன்னு, தொழில் கடன் அதிகமாக இருக்கிறவங்க இன்னொருவருடைய வயிறை குளிர்விக்கும் பொழுது அந்த கடன் குறையும்னு நம்பப்படுகிறது. இதை பண்ணினா போதும் 12 ராசிக்காரர்கள். அதை தாண்டி இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, அன்று சூரிய பகவானை நாம் வணங்கியே தீர வேண்டிய நாள். அப்ப என்ன மாதிரி வணங்கினா நன்றாக இருக்கும் அப்படின்னா, பொதுவா சூரிய பகவானுடைய பீஜ மந்திரமாக நமக்கு ஹ்ரீம் என்ற பீஜமானது வருகிறது. இந்த ஹ்ரீம் என்ற பீஜத்தோடு தொடர்புடைய மாக்கோலத்தை நம் வீட்டில் வரைய வேண்டியது அவசியம். அந்த மாக்கோலமானதை நான் கொடுக்குறேன், அதை மக்களுக்கு நீங்க கட்டாயமா வெளிப்படுத்துங்க. அந்த மாக்கோலத்தை பூஜை அறையில காமாட்சி விளக்கிற்கு முன்பாக வரைந்து
பக்கத்துல பஞ்சாங்கம். ஏன்னா எல்லாருமே நம்ம பஞ்சாங்கம் வாங்குவோம் இல்லையா, ஆமா. அந்த பஞ்சாங்கத்தை வைத்து நம்ம என்ன பண்ணலாம்னா வெற்றிலை பாக்கோடு வைத்து வணங்குறது அவசியமான ஒன்று. இதுல வணங்கிட்டு ஒரு விஷயத்த மட்டும் நல்லா பண்ணணும். புது வருடம் 8:30 மணிக்கு தான் பிறக்குது, காலையில இல்ல. கரெக்டா 8:30 மேல் தான் புது வருடம் பிறக்குது. இந்த 8:30 மேல் என்ன பண்ணணும்னா சிவப்பு நிறத்தில் மஞ்சள் நிறம் கலந்த ஆடை, சிகப்பும் மஞ்சளும் மிக்ஸ் ஆன மாதிரி. அதாவது சிவப்பு என்பது பவளச்சிவப்பு, இந்த சிவப்புல மஞ்சள் நிறம் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு ஆடையை என்ன பண்ணிக்கிங்கன்னா தயார்படுத்திக்கிறீங்க. ஆண்கள் வந்து சிவப்பு நிற வேஷ்டி கட்டிக்கிறீங்க. ஒரு செம்புல வந்து காப்பர் செம்பு வாங்கிக்கிறீங்க. அந்த காப்பர் செம்புல தண்ணீர் நிரப்பி அதுல சிறிது குங்குமம் போட்டு ஒரு செந்தாமரையை போட்டுக்கிறீங்க. அந்த தண்ணீரை பூஜை ரூம்ல வச்சிடுறீங்க. கரெக்டா வருடம் பிறக்கிறது 8:30 மணிக்கு. அந்த மணிக்கு கரெக்டா தீபாராதனை எல்லாம் காண்பித்து முடிச்சுட்டு அந்த மாக்கோலம் போட சொல்லியிருக்க இல்லையா, அதுல கையில கொஞ்சம் வில்வம் வச்சுட்டு சௌந்தரிய லஹரியினுடைய 2வது ஸ்லோகம் அல்லது அபிராமி அந்தாதியினுடைய 2வது ஸ்லோகத்தை மனதுல நினைத்து கொண்டு அந்த முடிஞ்சதுக்கு பிறகு அந்த எந்திரத்தின் மேல போட்டுறணும். போட்டுட்டு தீபாராதனை பண்ணிட்டு கோதுமை அல்வா வச்சு நைவேத்தியம் பண்ணி முடிச்சுட்டு அந்த சொம்புல இருக்கக்கூடிய தீர்த்தத்தை எடுத்துட்டு வந்து வீட்டோடைய தலைவர் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணணும், சூரிய பகவானுக்கு அப்படியே அர்க்கயம் பண்ணணும். மாடியில சூரியனை பார்த்து என்ன பண்ணலாம், இல்ல தரையில சூரிய பகவான் தெரிஞ்சாலே போதும். அர்க்கயம் பண்ணினா தண்ணீர் அப்படி விடுறது, அந்த தாமரை பூ போட்டு வச்சோம் இல்லையா தண்ணீர், அந்த தண்ணீரை அப்படியே அர்க்கயம் பண்ணி என்ன பண்ணணும்னா சூரிய பகவானை வணங்கிக்கணும். அப்படி சூரிய பகவானை வணங்கும் பொழுது ஓம் சிவசூரியாய நம சிவசூரியாய நம சிவசூரியாய நமன்னு ஒரு 9 முறை சொல்லுகிற பட்சத்தில் அந்த வருடமே இனிமையான வருடமாக அமையும். அதாவது சொல்லுவாங்க, ஆதி பகவான்னா சூரிய பகவானை தான் சொல்லுவாங்க. அவருடைய அருளால் தான் மற்ற இருக்கிற 8 கோள்களும் அவரை சுற்றி சுற்றி வருதுன்னு சொல்றாங்க. வீட்டு தலைவன் தான் வீட்டுடைய ஆணி வேறே. அவர் ஒருத்தர் நல்லா இருந்தா எல்லாம் சிறப்பா இருப்பாங்க. இந்த அர்க்கியம் விடும் பொழுது வீட்டில் உள்ள மற்றவர்களும் சேர்ந்து வணங்கினால் கட்டாயமாக அந்த வீட்டு தலைவனுடைய ஆரோக்கியம், மூளைத்திறன், செல்வ விருத்தி எல்லாம் மிக சிறப்பா இருக்கும். இதன் மூலம் அந்த குடும்பமே என்ன ஆகும்னா செழிப்பாக வரும். அதற்கு பிறகு வீட்டுக்கு வந்து பஞ்சாங்கத்தை கண்ணில் எடுத்து ஒத்திண்டு அடுத்து என்ன பண்ணலாம்னா ஒரு மஞ்சள் பை வாங்கிக்கலாம். அதுல வந்து ஒரு 7 மஞ்சள் பை வாங்கிக்கோங்க. அதுல எந்த சில்கோட பெயர் இருக்கக்கூடாது, நார்மலான ஒரு மஞ்சள் பை. அந்த மஞ்சள் பையில என்ன பண்ணலாம்னா ஒரு புது பஞ்சாங்கம் போடலாம். அந்த மஞ்சள் பையில என்ன பண்ணலாம்னா ஒரு எலுமிச்சம்பழம், ஒரு ஆரஞ்சு பழம், ஒரு வெற்றிலைப்பாக்கு, 501 ரூபாய் காணிக்கை 5 பேருக்கு எடுத்துக்கிட்டோம். இல்லைன்னா 7 பேருக்கு எடுத்துக்கலாம். இல்லைன்னா 9 பைகளா போட்டுக்கலாம். இந்த 9 பைகளை ஊர்ல அர்ச்சகர்கள் இருப்பாங்கல்ல, ஜோதிடர்கள் இருப்பாங்கல்ல, அன்னைக்கே என்ன பண்றீங்கன்னா எல்லாத்துக்கும் கொண்டு போய் வாழ்த்தி தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்னு கொடுத்துட்டு வந்துருங்க. பஞ்சாங்கம் என்பது சூரிய காரகத்துவமா, பஞ்சாங்கத்தையும் மஞ்சள் பையோட தானம் கொடுத்தா அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சகல பிதுர்களும் சந்தோஷப்படுவாங்க. இதுல வந்து 5, 7, 9ன்னு சொன்னதுக்கு காரணம் இருக்கு, அதை நான் அப்புறமா சொல்றேன். ஆனா கொடுங்க, சரியா? இப்படி கொடுத்துட்டு வாய்ப்பு கிடைச்சா அவங்க கிட்ட ஆசீர்வாதமும் வாங்கிக்கோங்க. இத வந்து காப்பர் தட்டுல வச்சு கொடுத்து எனக்கு பண வசதி இருக்கு அப்படின்னா 9 காப்பர் தட்டு கூட வாங்கிக்கலாம். தானம் கொடுக்கறது காப்பர் தட்டோடயே கொடுத்துட்டீங்கன்னா நம்ம வீட்டுல வந்து நம்மளுடைய 7 தலைமுறை செய்த சாபம் விலகும். புத்தாண்டு அன்னைக்கு இதை பண்ணினீங்கன்னா. காரணம், புத்தாண்டும் சதய நட்சத்திரத்தில் பிறக்குது, ராகுவுடைய நட்சத்திரத்துல பிறக்கிறதுனால கும்பராசியில இருக்குது. சனி ராகு என்பது நம்மளுடைய முன்னோர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னும் போது இந்த பரிகாரம் பண்ணினா நம்ம சொல்லுவோம் இல்லையா, 7 பரம்பரையும் நல்லா இருக்கணும்ப்பா, 7 பரம்பரையும் ஆளை போல் வேரூன்றி வரணும்ப்பா, 16 செல்வத்தையும் பெறணும்ப்பா அப்படின்னு யாருக்கெல்லாம் வைராக்கியம் இருக்கோ அவங்க எல்லாம் இதை பண்ணிடுங்க. உங்க ஊர்ல நல்லா புரிஞ்சுக்கலாம், புரோகிதருக்கு கொடுக்கலாம், உங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்த வாத்தியாருக்கு கொடுக்கலாம், ஜோதிடருக்கு கொடுக்கலாம். இந்த பஞ்சாங்கம் யாருக்கு பயன்படுமோ அவங்களுக்கு தான் கொடுக்கணும், பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கொடுக்க கூடாது. சரியா? அதை சரியாக தெய்வமாக பாவித்து பயன்படுத்துபவர்களுக்கு அதை கொடுக்கிற பட்சத்தில் தீர்க்க பலன். அதுல 500 ரூபான்றது நானா சொன்னது, எவ்வளவு முடியுமோ நம்ம வச்சுக்கலாம். வஸ்திரம் முத கொண்டு நீங்க அதுல வச்சு கொடுக்கலாம். அது உங்க தகுதியையும் பெருந்தன்மையும் பொறுத்தது. ஆனா இதை மட்டும் பண்ணி பாருங்க, சூப்பரான ரிசல்ட் இருக்கும்.
12 ராசிக்காரங்களும் நல்லா இருப்பாங்க. Super. சரியா? இத ரொம்ப பண்ணிட்டா அருமை. போறோம். ஏன்னா நிறைய பேருக்கு எனக்கு இது சாதகமா இருக்கே, இந்த வருஷம் இந்தந்த பயிற்சிகள்லாம் வருதேன்னு ஒரு பய உணர்வு இருக்கும். ஸோ அன்றைய தினம் என்ன பண்ணலாம் அப்படின்றத ரொம்ப அழகா சொன்னீங்க. ஸோ 12 ராசிக்காரர்களுமே இதை செய்யறாங்கன்னா அந்த ராசியில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னாமா, நம்ம எல்லாம் மனுஷர்கள், மனித பிறப்பு தான். எல்லாருக்கும் பயம் எதுல இருக்கும்? கடன்ல இருக்கும். எல்லாருக்கும் பண பிரச்சனை இருக்கும். எல்லாருக்கும் நோய் இருக்கும். எல்லாருக்கும் வீடு வாங்கணும், காரு வாங்கணும்னு இந்த பூமியில ஆசை பணத்தை மையப்படுத்தி தான் அத்தனையும் இருக்கு. அப்ப அத்தனை பேருமே எல்லாமே ராசி பலன் பாக்குறது இது ஒண்ணுக்கு தான். உண்மைதான். எங்கேயாவது எடுத்து போனாலும் திருமணமும் குழந்தையும் 80% பணத்துக்காக தான் இந்த பூமியில ஜோதிடமே பார்க்கிறோம். அதனால இது ஒண்ணு பண்ணினா அந்த ஆரம்பமே நல்லா டீஆக்டிவேட் ஆகி நல்ல பாசிட்டிவ் பலனை கொடுக்க ஆரம்பிச்சிடும். கொடுத்து பாருங்க, அடுத்த வருஷம் நல்ல மாற்றம் இருக்கும். கண்டிப்பா, நிச்சயமா. ரொம்ப அற்புதமான பதிவு. 12 ராசிக்காரர்களும் 27 நட்சத்திரக்காரர்களுமே இதை செய்யலாம். ரொம்ப ரொம்ப எளிமையாகவும் சொல்லியிருக்கீங்க. நல்ல பதிவு குருஜி. நன்றி. நல்லதுமா. வெற்றிவேல் முருகா. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பதிவை மறக்காம மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குருஜியை நீங்க நேர்ல சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாலும், இல்ல ஆன்லைன்ல கன்சல்டேஷன் வேணும், வாஸ்து ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் கன்சல்டேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நேர்லயும் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம். இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இதுவை நீச்சப்படுத்துவது எப்படி, மகாலட்சுமி கடாட்சம் நமக்கு எப்படி கிடைக்கும், நம்ம எப்படியெல்லாம் இருந்தா மகாலட்சுமி தாயார் நம்ம இல்லம் தேடி வருவாங்க. நிறைய பதிவுகள் நம்ம பேசியிருப்போம். மகாலட்சுமி இல்லம் தேடி வர இதை செய்யுங்க. அதை நீங்களே டைரக்டா இந்த கிளாஸ் மூலமா கத்துக்க போறீங்க. குருஜி உங்களுக்கு கத்துக் கொடுக்க போறாங்க. இரண்டே நாள் தான் இந்த வகுப்பு. கண்டிப்பா மிஸ் பண்ணிடாம இந்த வகுப்புல ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி வகுப்போட முழு விவரங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஆன்லைன் கிளாஸை நீங்க அட்டன் பண்ணலாம். எங்க இருந்தாலும் தாராளமா ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணலாம்.